ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீமி வெஜ் மயோனீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி நல்லா காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாலாம் ஒட்டாமல் வரும், அதனால தான். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு பவுலில் நான் இந்த மேக்ரோனி பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் அந்த சின்ன கடையில் தான் வாங்கினேன். இந்த மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாஸ்தா வெந்துட்டுருக்க டைமில் நான் அதுக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கிடைமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் என்கிட்ட இருக்க காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேபி கார்ன் இருந்தாலும் சரி, ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் சரி, பீன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்து வந்தாச்சு. இது பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம போட்ட சைஸ் விட டபுள் சைஸ் உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா, அதுதான் நல்லா வெந்திருக்கிறது அர்த்தம். அப்படியும் உங்களுக்கு வெந்திருக்கிறது தெரியலனா இந்த மாதிரி ஒன்று எடுத்து கத்தி வச்சு வெட்டி பாருங்கள். சாஃப்டாக ரெண்டாக கட் ஆகணும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் பாருங்கள், கட் பண்ணுறேன், 2ஆக கட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெந்தாச்சு பாஸ்தா. இப்போ பாஸ்தாவை எடுத்து ஒரு ஸ்டெய்னரில் வடிகட்டிட்டேன். சுடு தண்ணிலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாதா தண்ணி மேலே ஊற்றிக்கிறேன். மேலே ஊற்றிட்டு இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஓகே, தண்ணிலாம் நல்லா வடிகட்டியாச்சு. பாஸ்தா பாருங்கள், ஒன்று தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வேணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். பேனில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பட்டர் சேர்த்துட்டேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பட்டரோட வதக்கணும். பூண்டு நல்லா பட்டரில் ஃப்ரை ஆகிடுச்சு. அது ஃப்ரை ஆகும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்து கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம பாஸ்தாக்கு ஏற்ற சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணிலையும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம், உப்பு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பட்டரில் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடலாம். கேரட் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது ஒரு குடைமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். குடைமிளகாய் நல்லா 2 நிமிஷம் வதங்கியாச்சு. அடுத்தது நான் வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன் பொறுமையாக. பாஸ்தாவை சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறேன். மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ், உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கலாம். மயோனீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். மயோனீஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன். இப்போ மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் 2த்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த கலவையை நம்ம பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று அந்த க்ரீமியாக நல்லா ஒட்டணும். பாஸ்தாவில் சாஸ்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ எனக்கு இப்படி தான் இருக்குது. நான் காரத்துக்காக இதில் ஒன்றுமே சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க. அதனால் குடைமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு விதமான இனிப்பு சுவையில் தான் இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் கொடுக்கும். ஓகே, லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக நான் இந்த ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்கிட்ட இந்த ஆரிகானோ இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது சேர்த்துக்கிறேன். சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம். க்ரீமி மயோனீஸ் வெஜ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாப்பா என்ன சாப்பிட்றீங்க? இரு தச்சு, என்ன சாப்பிட்றீங்க? ஃப்ரூட்ஸா அது?
வெஜிடபிள்ஸ். அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு? குடமிளகா, கேரட், பாஸ்தா. சாப்பிடுங்க. வெங்காயமும் இருக்கு. சரி, நல்லா இருக்கா? டேஸ்ட் இருக்குமா? ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோல போலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்திப்போம். பாய். பாய். ம்.